தந்தை மகன் தூயாவியின் பெயராலே இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் துணையை தேடுவோம். இறைவசனத்தை பற்றி தியானிப்போம். தூயாவியே எங்களோடு பேசும். அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 14 இறைவசனம் வழியாக நாங்கள் வேண்டுகிறோம். அப்போஸ்தலர் 12 அதிகாரம் ஒன்றிலிருந்து 4 முடிய இறைவசனங்களிலே பந்தகுஸ்தா திருவிழாவிலே அப்போஸ்தலர் மீது இறங்கி வந்து இறைவசனங்களை போதிக்க வைத்த தூயாவியானவரே, இப்பொழுது எங்களை ஆட்கொள்ளவாரும், எங்களை வழி நடத்தும். பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே, முத்திரைவேற்றிங்கினே ஆகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாபிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, மத்திய நற்செய்தி 6 அதிகாரம் 33 இறைவசனத்தை பற்றி நாம் இப்பொழுது சிந்தனை செய்வோம். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இந்த இறைவசனம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார். 12 வயசில் காணாமற் போன இயேசுவை தேடி சென்றார்கள் அன்னையும் சுசேப்பரும். 3வது நாள் ஆலயத்தில் கண்டடைந்தவுடனே அன்னை மகன் மீது இருக்கிற ஆழமான பாசத்தினால அத்தோடு தன்னுடைய கவலையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவோடு அர்ப்பணித்து, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? நானும் உன் தகப்பனும் எவ்வளோ கவலையோடு உன்னை தேடிக்கொண்டிருந்தேன் என்று தங்களுடைய கஷ்டங்களை அறிக்கையிட்டார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையான கருத்தை வெளிப்படுத்துகிறார். எதற்கு என்னை தேடினாய்? நான் என் அப்பாவின் அலுவல்களில் ஈடுபட வேண்டியவன் என்று உனக்கு தெரியாதா? அப்பாவின் அலுவல்கள், ஆண்டவருடைய அரசு, ஆண்டவருடைய நீதி, ஆண்டவருடைய ஆட்சி, அது ஏற்படுத்துவதற்காகத்தான் இறைமகன் இந்த மண்ணகத்தில் வந்திருக்கிறார். அதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அரசை நிலைநிறுத்துவதற்கு, ஆண்டவருடைய ஆட்சியை மண்ணகத்திலே கொண்டு வருவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஆட்சினா அது என்ன ஆட்சி? பரலோகத்தில் நடக்கிறது ஆண்டவருடைய ஆட்சி தான். ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாது இருந்த பொழுது ஆண்டவருடைய ஆட்சிக்கு உட்பட்டார்கள். அப்போ அந்த ஆட்சியிலிருந்து இறைமக்களை விடுவிக்கத்தான் சாத்தான் பாம்பின் உருவத்திலே தோன்றி மக்களை பாவம் செய்ய வைத்தார்கள். பாவம் செய்ததிலிருந்து அவர் இறை ஆட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். பாவம் செய்வதற்கு முன் ஆண்டவருடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களோடு பயணித்து கொண்டார்கள். ஆண்டவருடைய அன்பு அவர்களுக்கு அதிகமாக வழங்கப்பட்டது. அவர்களுக்கு குற்றங்கள் இல்லை, குறைகள் இல்லை, சோதனை இல்லை, சோர்வில்லை, பட்டினி இல்லை, பஞ்சம் இல்லை, எதுவும் கிடையாது. ஆண்டவருடைய ஆட்சி என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய அழகு. அப்போ ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய அன்பின் அபிஷேகம் நமக்கு வழங்கப்படும் பொழுது நாம் ஆண்டவரின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக மாறும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முதல்ல ஆண்டவருடைய அரசை தேடுங்கள், அவருக்கு ஏற்புடையவற்றை நாடுங்கள். இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள். தேடுங்கள் கண்டடைவீர் என்ற வாசகம் மத்தேயு 7:7. தேடுங்கள் கண்டடைவீர், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற இறைவசனம் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார், அறிவுரை கூறுகிறார். ஆண்டவருடைய அரசை தேடுங்கள். இயேசு கிறிஸ்து தேடினார். யோவான் நற்செய்தி 4 அதிகாரத்தில் பசியால் வாடின இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்களை பார்த்து, மக்களே, எனக்கு பசிக்குது, சாப்பாடு வாங்கி வா என்று சொல்லி அவரே சாப்பாடு வாங்குவதற்காக அனுப்புகிறார். இறைமக்களோ அப்போஸ்தலர்களோ வெகு தொலைவில் பயணம் செய்து
ஒரு சில சாப்பாட்டு பொருட்கள் வாங்கி வந்து இயேசு கிறிஸ்து வாங்கி வரும் பொழுது இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய அரசில் ஈடுபடுகிறார். ஆண்டவருடைய வசனத்திற்கு ஏற்றார் போல இழந்து போன ஆத்மாவுக்காக தாகம் கொண்ட இறைமகன் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண் என்ற மகளில் மறைந்திருக்கிற பாவத்தை அவளிடமிருந்து அகற்றி அவளுடைய உள்ளத்தில் இறை அரசு நிலைநாட்டுவதற்காக முயற்சி செய்கிறார். அப்போ சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இறை அன்பு வெளியேற்றுவதற்கு காரணமாக இருந்தது உலகத்தின் அரசுக்கு ஆட்சிக்கு உட்பட்ட பாவங்கள் அவள் செய்ததினால அவளுடைய உடலில் அவளுடைய வாழ்க்கையில் இறை அரசு நடக்கவில்லை. ஆண்டவருடைய ஆட்சிக்கு உரிய மகளாக அவள் வாழவில்லை. இப்போ ஆண்டவருடைய அரசு ஏற்படுத்துவது தான் ஆண்டவருடைய கடமை. அதனால் சமாரிய பெண் வந்ததுனால மகளே இப்படியெல்லாம் வாழ்ந்தா சரியாகாது, இப்படியெல்லாம் வாழ்ந்தால் பத்தாது. அப்போ ஆண்டவருடைய அரசை ஏற்படுத்துகிறார் அவளுடைய இதயத்தில். அப்போ ஆண்டவருடைய அரசு எங்கே? இதயத்திலே வாழ விரும்புகின்ற கடவுள். இதயம்தான், என்னுடைய இதயம்தான் ஆண்டவருடைய அரசு, ஆண்டவருடைய அரியணை. இதயத்தின் கடவுள் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவருடைய அரசை தேடி வேற எங்கேயும் போக வேண்டாம். ஆண்டவருடைய அரசை ஏற்படுத்த வேண்டியது என்னுடைய இதயத்தில். அதனால் தான் திருவெளிப்பாடு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வாசகத்தில் அவன் என் வாசப்படியில் வந்து தட்டுகிறார், திறந்தால் நான் உன்னுடைய வீட்டில் அமர்வேன், உனக்கு விருந்து தருவேன். அங்கே வந்து பெரும் மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். ஆண்டவருடைய அன்பின் அரசு நிலைநிறுத்தப்பட வேண்டியது, ஏற்படுத்தப்பட வேண்டியது உன்னுடைய இதயமாகிய குடும்பத்தில். ஆண்டவருடைய அரசை தேடுங்கள், அவருக்கு ஏற்புடையவற்றை நாடுங்கள் என்று ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் இதுதான். அப்போ இயேசு கிறிஸ்து நிரந்தரம் ஆண்டவருடைய அரசை ஏற்படுத்த முயற்சி செஞ்சார். ஆண்டவருடைய அரசை இந்த மண்டலத்தில் கொண்டு வர முயற்சி செஞ்சார். அப்போது நாம் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்திற்காக ஆண்டவருடைய அரசை ஏற்படுத்துவதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது முதல்ல ஏற்படுத்த வேண்டியது என்னுடைய உள்ளத்தில் ஏற்படும் பொழுது மற்ற இடங்களில் அதை ஏற்படுத்த ஆண்டவர் நமக்கு தேவையான அபிஷேகத்தை பெற்று தருவார். அப்போ ஆண்டவருடைய அரசை தேடினால் உங்களுக்கு தேவையான உணவு, உங்களுக்கு தேவையான உடை, உங்களுக்கு தேவையான மற்ற இந்த உலகத்தின் பொருள்கள் உங்களுக்கு வழங்கப்படும். அதை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம். இப்போ வந்து மக்கள் என்ன செய்கிறாங்க? அரசை தேடுறதில்ல, ஆண்டவருடைய நீதியை நிலைநிறுத்த முயற்சி செய்யறதில்ல, ஆண்டவருடைய ஜபத்துக்கு முக்கியம் தர்றதில்ல, இறைவசனம் வாசிக்கிறது இல்லை, குடும்ப ஜபம் இல்லை, ஜபமாலை இல்லை, திருப்பலி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய அரசை மன்னகத்திற்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜப முயற்சிகள், தவ முயற்சிகள் செய்யாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான உடை, உணவு, மற்ற விஷயங்கள் வழங்கப்படுறதில்லை. அப்போ முதல்ல ஆண்டவருடைய அரசை தேடும் பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு கூட்டி சேர்க்கப்படும் என்று தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்ற முக்கியமான கருத்து என்று என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கேரளாவில் 10 ஆண்டுகள் தெருவு மக்களுக்காக நான் ஊழியம் செஞ்சேன். 2003ஆம் ஆண்டில் 5 ஆண்டுகள் தெருவில் பிச்சை எடுத்து நடக்குகின்ற மனநோயாளிகளுக்காக ஊழியம் செஞ்சேன். 5 ஆண்டுகள். அதற்கு பிறகு 2003ஆம் ஆண்டில் மனநோயாளிகளுக்காக செய்கின்ற ஊழியத்திலிருந்து ஸ்ட்ரீட் பாய்ஸுக்காக நான் அந்த ஊழியம் செய்ய வந்தேன். பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் ஒற்றப்பாலம் என்ற இடத்துல அந்த ஊழியம் செய்ய வரும் பொழுது தெருவு மக்களுக்கான அந்த ஊழியம் ஒரு லே பிரதர், அந்த பிரதரோட பேர் பிரதர் மாவூரிஸ், அந்த பிரதர் தான் அந்த ஊழியம் நடத்திட்டு இருந்தார். அவருக்கு வயசு வந்ததுனால அது நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் சிஎம்ஐ சபைக்கு, கோயம்புத்தூர் ப்ரோவின்ஸ் இருக்கக்கூடிய சிஎம்ஐ சபைக்கு இந்த நிறுவனம் கொடுத்தாங்க. அந்த நிறுவனத்தினுடைய டைரக்டராக ஆண்டவர் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தார். நான் அந்த ஆசிரமத்தினுடைய டைரக்டராக சார்ஜ் எடுக்கும் பொழுது இந்த மாவூரிஸ் பிரதர் 7,65,000 ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் எனக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்னா வட்டினாலையும் பொதுமக்கள் தருகின்ற டொனேஷன்ஸினாலையும் தான் ஆசிரமம் இயங்கிட்டு இருந்தது. மக்களுடைய தேவைகள், உணவு, உடை, புக்ஸு, மற்ற விஷயங்கள் எல்லாம் இதன் வழியாக தான் நடந்துட்டு இருந்தது.
அப்போ நான் 5 ஆண்டுகள் இறை மக்களுக்கு தெருவு மக்களுக்கு ஊழியம் செஞ்சு கொண்டிருந்த காலகட்டத்தில் பேங்க் பேலன்ஸ் இல்லை, ஃபாரின் கண்ட்ரீஸ்ன்னு பணம் வருத்தலை, கவர்மெண்ட்டிடமிருந்து ஃபண்டு வாங்கலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 5 ஆண்டுகள் 100க்கும் மேற்பட்ட மக்களை நான் பாதுகாத்தேன். நான் கிடையாது, ஆண்டவருடைய துணையால் நான் பாதுகாத்தேன். ஆண்டவர் பாதுகாத்தேன் என்று சொன்னால் அதுக்கு சரியாக தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் என் கையில் பணம் இல்லாமல் இருந்தால் கூட என் மக்களை பாதுகாப்பார் என்ற எதிர்நோக்கு என்னோட உள்ளத்தில் விசுவாசமாக பதிந்ததுனால 7,65,000 தூக்கி எறிந்து விட்டு பிறகு பாக்கெட் காலி பண்ணின பிறகு என்னுடைய மக்களுக்கு துணி ஆண்டவர் தருவார் எண்ணத்தோட ஊழியம் ஆரம்பித்தேன். ஊழியம் ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் ஒரு நாள் என்னுடைய மக்கள் விளையாடுவதற்காக, ஃபுட்பால் விளையாடுவதற்காக வயலில் போனார்கள். வயலில் போகும் பொழுது அவர்கள் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போனதுனால என்னுடைய மக்கள் கூட விளையாடினா அக்கம் பக்கமாக இருக்கிற பசங்க என்னுடைய மக்களை நக்கலாக பேசிட்டாங்க, பிச்சைக்காரங்க. அவங்க அழுது புலம்பி இரவு நேரத்தில் என்கிட்ட வந்துட்டு, ஃபாதர் நாளையிலிருந்து நாங்கள் விளையாட போக மாட்டோம், ஏனென்றால் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு விட்டோம், நாங்கள் ஏளனம் செய்யப்பட்டு விட்டோம், எங்களுக்கு துணையில் நீ தான் காரணம், நீ தகப்பனாகிய உனக்கு எங்களுக்கு துணி வாங்கி தராமல் இருந்தால் நாங்கள் விளையாடுறதில்லை. இந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில் ஒரு அம்பு போல அப்படியே கடந்து வந்துடுச்சு. அப்படி நான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் மீது இருக்கிற கூடிய விசுவாசத்தினால பணத்தை புறக்கணித்த எனக்கு பணம் தர வேண்டியது ஆண்டவருடைய கடமை, துணி தர வேண்டியது ஆண்டவருடைய கடமை. ஏனென்றால் ஆண்டவருடைய அரசை தேடுகிறவனாக நான் இருந்தேன். ஆண்டவருக்கு ஏற்புடையவற்றை தேடுவதற்காக பணத்தை புறக்கணித்தா என்னை தாங்க வேண்டியது பணமல்ல, என்னை தாங்க வேண்டியது ஆண்டவர். அதனால நான் மாதா கிட்ட நேரடியாக போனேன். மாதாவே, இந்த மக்களை பெற்றெடுத்தது நான் கிடையாது, தெருவு எனக்கு கொடுத்த பரிசு, தெருவில் இருக்கிற ஒவ்வொரு மகனும் உன்னுடைய மக்கள். ஏனென்றால் இறை மகன் இறந்த பொழுது நீ தெருவுக்கு தள்ளப்பட்டாய். தெருவில் இருக்கிற அருளப்பரை நீ மகனாக ஏற்றுக்கொண்டாய். அருளப்பர் இறைமகன் இயேசு கிறிஸ்து இறந்த பொழுது அருளப்பர் தெருவின் மகனாக மாறினார். அருளப்பரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இறையன்னியிடம் இதோ உன் மகன் என்று அருளப்பரை அர்ப்பணித்தார். தெருவின் மகனாகி அருளப்பர் இறையன்னியின் மகனாக உயர்த்தப்பட்டார். அப்போ தெருவு மக்களாகிய எங்களுக்கு இறை அன்னை தாய். ஆதலால் எங்களுக்கு துணி வாங்கி தர வேண்டிய டியூட்டி அன்னையுடையதாக மாறுகிறது. ஆதலால் அன்னையிடம் அழுது புலம்பி ஜெபமாலை சொல்ல ஆரம்பித்தேன். இந்த ஜெபமாலையிலே என் கண்ணீர் உண்டு, என் கலங்கிய இதயம் உண்டு, என் மக்கள் அனுபவித்த துயரம் உண்டு, அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானம் உண்டு. அப்ப என்னுடைய ஜெபத்திலே கண்ணீர் சேரும் பொழுது, என்னுடைய ஜெபத்திலே அவமானம் சேரும் பொழுது, என்னுடைய ஜெபத்திலே விபரீத விஷயங்கள் சேரும் பொழுது அது விண்ணக தந்தைக்கு ஏற்புடைய ஜெபமாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய கெத்செமனே தோட்ட ஜெபத்திலே கண்ணீர் சேர்ந்தது, அவமானம் சேர்ந்தது, விபரீதம் நிகழ்ந்தது. ஆதலால் இந்த விபரீத எண்ணங்களோட இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையை நோக்கி, இந்த துன்ப கிண்ணம் தாங்குவதற்கு பருகுவதற்கு கடினமாக உள்ளது தந்தையே என்று அழுதார். அப்படி அழுத பொழுது விண்ணகத்திலிருந்து ஆறுதல் வழங்கப்பட்டது. பிள்ளைகளே, நீ அழும் பொழுது, நீ கண்ணீர் விடும் பொழுது, துயரங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அந்த ஜெபம் ஆண்டவருக்கு ஏற்புடைய ஜெபமாக மாறும். உன்னுடைய தேவைகள் ஆண்டவர் பூர்த்தி செய்வார். ஏனென்றால் ஆண்டவருடைய அரசை ஏற்படுத்துவதற்காக நீ பட்ட பாடுகள் உனக்கு விடுதலையாக மாறும். மாதா கிட்ட வேண்டிக்கிட்டேன், மாதாவே, இந்த மக்கள் எல்லாம் உன்னுடையது, என்னுடையது கிடையாது. அதனால் செப்டம்பர் 8 நீ உன்னுடைய பிறந்த நாள், இந்த மக்களுக்கு நீல துணி வாங்கி தரணும். சாதா டுபா குரு துணியெல்லாம் எனக்கு வேணாம், டுபா குரு துணியெல்லாம் எனக்கு வேண்டாம். உன்னுடைய அன்பின் அடையாளமாகிய நீல
துணி எனக்கு வாங்கி தர வேண்டும் என்று அன்னையிடம் விண்ணப்பித்தேன். ஜெபமாலை சொல்ல ஆரம்பித்தேன். ஜூலை மாதம் 2வது வாரத்தில் வீட்டாம்பாரா என்று சொல்லப்படுகிற பங்கில் இருக்கக்கூடிய ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் மிஸ்டர் டேவிட் அனுப்பப்பட்டான் என்னுடைய ஆசிரமத்துக்கு. விண்ணகத்தில் இருந்து டேவிட் சாருக்கு போன் கால். டேவிட் சார், ஜெயினத்தினுடைய பிள்ளைகளுக்கு நீலத்துணி வாங்கி கொடு என்று கட்டளையிடப்பட்டது. ஒரு நாள் டேவிட் சார், நான் என்னுடைய மக்களுக்கு காலை சாப்பாடெல்லாம் பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு என்னுடைய ஆசிரமத்தில் அப்படியே மாதா சந்நிதியில் ஜெபம் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது டேவிட் சார் வந்தார். ஃபாதர், 2-3 நாட்களாக உங்களை சந்திக்க வேண்டும், உங்களுக்கு ஒரு சில பொருள்கள் வாங்கி தர வேண்டும் என்ற உந்துதல் என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டதுனால நான் வந்திருக்கிறேன், வரவா உள்ள என்று அவர் கேட்டார். நான் அவரை உள்ள வரவழைத்தார். அவருடைய கையில் பெரிய ஒரு பொட்டணம் இருந்தது. என்ன சார் இது என்று கேட்ட உடனே, மக்களுக்கு கொஞ்சம் துணி தான் ஃபாதர் என்று சொன்னார். உடனே துணியெல்லாம் பிரித்து பார்த்த பொழுது என்னுடைய மக்களுக்கு நீல துணி வழங்கப்பட்டிருக்கிறது. எண்ணி பார்த்தா ஒன்று எக்ஸ்ட்ரா, ஒரு துணி அதிகம். இருக்கிற மக்களை விட ஒரு துணி அதிகம். அப்போ மாதாவுக்கு சுத்தமாக கணக்கு தெரியலையா? ஆண்டவருக்கு சுத்தமாக கணக்கு தெரியலையா? கணக்கு சுத்தமாக தெரியாது. இப்படி பழைய சினிமா பாட்டில் பாடுறது போல, தப்பு கணக்கே போட்டு தவிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, போடுறதெல்லாம் தப்பு கணக்கு. மாதா போடுறதெல்லாம் தப்பு கணக்கு. ஆண்டவர் போடுறதெல்லாம் தப்பு கணக்கு. அது என்ன கணக்கு? அதான் அப்படிதான் கணக்கு. சுத்தமாக ஆண்டவருக்கு கணக்கு தெரியாது. நான் சொல்றது சரிதான். ஏன்னா 99 உலகத்தின் பிரகாரம் 99 தான் பெருசு, 1 தான் சின்னது. நம்ம ஐயா என்ன பண்ணுறா, சாமி 99 விட்டுட்டு 99 ஆடுகளை மலைப்பகுதியில் விட்டுட்டு இருக்கிற 99 பாதுகாத்தா போகும். ஒன்று போகிறதா இருந்தால் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்திருக்கலாம். 99 கையில் இருக்கிற ஆடுகளை விட்டுட்டு ஒன்றை காணாமல் தேடி உலாவுகிறார், தேடி நடக்கிறார். அப்போ 1 பெருசு, 99 பெருசு, 99 பெருசு, 1 தேடி நடக்கிறார். தப்பு கணக்கு தான். சுத்தமாக கணக்கு தெரியாது. சாமி கணக்கு தெரியாது. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தில் நாணயம் இழந்த அம்மா வீடு முழுவதும் கூட்டி பெருக்கி நாணயம் பெற்றுக்கொண்ட பிறகு விருந்து ஏற்பாடு செய்கிறார். நஷ்டமா லாபமா? இழந்தது ஒரு நாணயம், அதுக்காக விருந்து ஏற்படுத்தியதற்கு நிறைய காசு, நஷ்டம்தான். அப்போ ஆண்டவர் போடுகிற கணக்கெல்லாம் தப்பு கணக்கு. ஆண்டவர் கணக்கு சொல்லி கொடுத்தது யாரு? மாதாதான். മലയാളത്തിൽ ഒരു പഴമൊഴി ഇருக்கு, ആശാൻ അക്ഷരമൊന്ന് പിഴച്ചാൽ 51 പിഴയ്ക്കും ശിഷ്യന് എന്ന് சொல்லுவாங்க. டீச்சருக்கு ஒரு தவறு வந்தால் சிஷ்யனுக்கு 51 பிழைகள் வரும் என்றுதான் கருத்து. அப்போ மாதா தப்பு கணக்கு தான் ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்தது. ஆண்டவர் எந்த ஸ்கூல்லும் படிக்க போல, மாதாவின் ஸ்கூலில் படிச்சுட்டா. மாதாத இறைவசனம் சொல்லி கொடுத்துட்டா. மாதாதான் இறைவசனங்கள் சொல்லி கொடுத்துட்டார், எல்லா காரியங்களும் செஞ்சு கொடுத்துட்டார். அப்போது மாதாவுக்கும் சேசப்பாவுக்கும் கணக்கு தெரியல. உலக கண்ணோட்டத்தின்படி அவர்களுக்கு கணக்கு தெரியல. ஆனால் ஆண்டவன் கண்ணோட்டத்தின்படி அவருக்கு தான் நல்ல கணக்கு தெரியும். எண்ணி பார்த்தா 1 துணி அதிகம். அப்போ அதனால் பசங்க எல்லாம் சொன்னாங்க, அது அச்சனுக்கு இருக்கட்டும், ஃபாதருக்கு இருக்கட்டும் அந்த துணி. நான் சொன்னேன், எனக்கெல்லாம் துணி வேண்டாம், எனக்கெல்லாம் புது துணி போட்டு எனக்கு பழக்கம் எல்லாம் கிடையாது. மக்களே, ஒரு துணி அதிகமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாரம் முடித்து எர்ணாகுளத்திலிருந்து ஜிபின் என்ற மகன் எனக்கு பரிசாக வழங்கப்பட்டது. பாருங்க, ஒரு வாரம் முடித்து வரவிருக்கின்ற மகனுக்காக துணி தச்சு காத்துட்டு இருக்கிற அன்னை, ஒரு வாரம் முடிந்து வரவிருக்கின்ற மகனுக்காக துணி தச்சு, அது சாதாரண துணியெல்லாம் கிடையாது மக்களே, நீலத்துணி, அன்பின் அடையாளமாகிய நீலத்துணி தச்சு மகனுக்காக காத்திருந்து அவன் வந்த உடனே ஊதாரி மகனை புது துணி அணிவித்து கட்டித்தழி முத்தமிட்டு அவனுக்கு தேவையான விருந்து ஏற்பாடு செய்கின்ற அன்னை. 5 ஆண்டுகள் எனக்கு விருந்து ஏற்பாடு செய்தார் அன்னை. 5 ஆண்டுகள் நான் ஆசிரமம் ஆரம்பிக்கும் பொழுது 0 பேலன்ஸ் முடிச்சுட்டு வரும் பொழுது
5 ஆண்டுகள் முடித்து ஊழியம் 2008 ஆண்டில் ஊழியம் முடியும் பொழுது 1 ஏக்கர் 60 சென்ட் பூமி வாங்கி ஒரு பெரிய கட்டடம் கட்டி மக்களுக்கு சொகுசா வாழ்வதற்கு ஏற்பாடு செய்த பிறகுதான் அந்த ஊழியத்தை விட்டு வேறு இடத்துக்கு நான் போகிறேன். ஊழியம் ஆரம்பிக்கும்போது 0 பேலன்ஸு, திரும்பி வரும் பொழுது எல்லா வசதிகளும் கொடுத்து என் ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். எனக்கு மக்களை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை இருக்குது. அந்த காலகட்டத்தில் எனக்கு வண்டியெல்லாம் கிடையாது, பைக்கும் கிடையாது, ஜீப்பும் கிடையாது, பொருள்கள் வாங்கி கொண்டு வருவதற்கு. ஒரே ஒரு முறை 5 ஆண்டுகள் ஒரே ஒரு முறை 10 கிலோ அரிசி நான் ஒரு கடையில் போய் வாங்கினதா என்னுடைய ஞாபகம். மிச்சம் 5 ஆண்டுகள் என்னுடைய வீட்டில் அரிசி முடியும் பொழுது ஜீப் இருக்கிற ஏதாவது ஒரு நபர், கார் இருக்கிற ஏதாவது ஒரு நபருடைய வண்டி வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கும், எங்களுக்கு அரிசி கொண்டு வந்து தருவாங்க. முதலில் ஆண்டவருடைய அரசை தேடுங்கள், அவருக்கு ஏற்புடையவற்றை நாடுங்கள், உங்களுக்கு தேவையான அனைத்தும் ஆண்டவர் வாரி வழங்குவார். பரிசுத்த மாதா வழியாக இந்த அற்புதங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டேன். அதனால் மக்களே, ஜெபமால சொல்லுவோம், ஆண்டவருடைய அரசு தேடுவோம், அதன் வழியாக நிறைவான ஆசீர்வாதங்களையும் அருள் வரங்களையும் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இறை அன்னை வழியாக உங்களை அனைவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன்.